ஹாய், என்னுடைய பெயர் மித்ரா. நான் எத்திராஜ் கல்லூரியில் முனைவர் பட்டம் ஆங்கிலத்தில் பயின்று வருகிறேன். நான் தமிழ் அவ்வளோவா படித்ததில்ல. பட் என்னுடைய தமிழ் துவக்கம் படிக்கிறது ஆரம்பித்தது வந்து இந்திரா சௌந்தரராஜன் கிட்டேருந்து ஆரம்பிச்சுது. அது வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து எங்கள் அம்மா கிட்ட பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு. அது அவருடைய முதல் புத்தகமாக நான் படித்தது வந்து விக்ரமா விக்ரமா. அது 2 பாகங்கள் இருக்குது. எனக்கு மித்தாலஜினா ரொம்ப இஷ்டம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு அந்த மாதிரி துவங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ரீடர் வந்து உங்களுக்கு பிடித்த துறையோ இல்லை பிடிச்ச விஷயம் ஈர்ப்பு எதில் இருக்கோ அதுக்கு உண்டானதுலேருந்து துவங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரீடிங்கில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல போயிட்டுருக்கும். நல்ல இது எனக்கு ரீடிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில, நான் 1 ஹவர் மேலே உட்கார மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் பிடித்ததுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆங்கிலத்துலேயும் அதே மாதிரி தான். எனக்கு மித்தாலஜினா ரொம்ப இஷ்டம். சில ஆத்தர் பற்றி நேம்லாம் சொல்லணும்னா கவிதா கண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் அமிஷ் திரிபதியோட இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா ட்ரியாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் ஆனந்த் நீலகண்டன் இருக்காங்க. பாகுபலி மூவி உங்களை கவர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆனந்த் நீலகண்டனை வந்துட்டு அதோட டைரக்டர் படத்தோட டைரக்டர் அணுகி வந்துட்டு எழுத சொன்னார். கட்டப்பாவோட பேக்ரவுண்டை பற்றி எழுதியிருப்பாங்க. த ரைஸ் ஆஃப் சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரியாலஜி இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். அந்த பாகுபலி உங்களை கவர்ந்துருந்துன்னா கட்டப்பாவோட பேக்ரவுண்ட் எப்படி, சிவகாமி எப்படி அந்த மகிழ்மக்தியில் வந்து ராணி ஆனாங்க, அவங்க ரிவெஞ்ச் எடுக்க தான் இது ஆனாங்க. நான் இதுக்கு மேலே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ